ஹலோ கைஸ். இன்னும் நம்ம அகாடமி சண்டகோ ப்ரொஃபஸர் மான்வோட சீசன் 3 எபிசோட் 2 தமிழ் எக்ஸ்பிரஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை வந்து சொல்லிக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ நீங்கள் வந்து லைக் பண்ணிடுங்க. ஏன்னா இன்னும் நிறைய பேருக்கு வெளில தெரியாமல் இருக்குது. ஏன்னா இப்போ தான் ரீசெண்டாக நிறைய பேர் வந்து ப்ரோ உங்கள் சேனல் இருக்கதே தெரிய மாட்டேங்குது ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நம்மளோட சேனல் வந்து வெளில தெரிய ஆரம்பிக்கும். அதை மட்டும் எனக்காக பண்ணிடுங்க. ஓகே. எபிசோட் 2 ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு நம்ம ஹீரோவுக்கு பின்னாடி அவனோட மாஸ்டர் வந்து நிற்கிறாங்க. அவனோட கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு எந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீ எப்படி தப்பி பண்ணுறமா சொல்லிட்டு அவங்க வந்து கேட்க, நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஏத்தன் நாக்டர்னஸ் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி தப்பிச்சிடறான். தப்பிச்சு போயிட்டு எர்த் விட்னஸ் கெஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் வந்து நம்ம ஹீரோ யூஸ் பண்ணுறான். இந்த அட்டாக் வந்து அவங்க ஒரு நிமிஷம் வந்து சென்ஸ் பண்ணிடுறாங்க. டக்குன்னு அவங்க மேலே வந்து இந்த அட்டாக்கே வந்து பட்டுருது. அவங்க வந்துட்டு என்னோட பாடி வந்து என்னால் மூவ் பண்ண முடியல, அதுவும் இல்லாமல் இந்த எனர்ஜி வந்து இந்த ஹோலி பவர் மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரத்துக்கு அடியில் உட்காந்து என்லைட்மெண்ட் ஆவாங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும்தான் இந்த அட்டாக் வந்து கிடைக்கும். அதாவது இந்த பவர் வந்து கிடைக்கும். இதை வந்து நம்ம ஹீரோ வந்து யூஸ் பண்ணுறான். இதை பார்த்துட்டு அவங்க வந்து என்னடா இதுன்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து இதை டீமன்ஸோட பவர் வந்து ரிப்பல் பண்ணுறதுக்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மாஸ்டர், இது வந்து உங்களுக்கு ஓகேவான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து கேட்க, என்னது இது ஓகேவான்னு கேட்குறியா, இந்த மாதிரி ஒரு மட்டமான மேஜிக்லாம் ஏன் மேலே ஒர்க் ஆகும் நினச்சேன்றமா சொல்லிட்டு அந்த மேஜிக்கை அவங்க அசால்ட்டாக வந்து உடச்சி போட்டுடுறாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோவை பிடிச்சிட்டு அவங்க வந்து கீழே வந்துடுறாங்க. கீழே வந்துட்டு நீ இன்னும் வந்து ஸ்கில்ஸை நிறைய வச்சுருப்பேன்னு நினச்சேன், இன்னும் நீ வச்சிருக்கல, எனக்கு வந்து காட்டுன்றமா சொல்லிட்டு அவங்க வந்து கத்துறாங்க. என்னோட சிஷ்யா, நான் வந்து உன்னை நம்புகிறேன், எனக்கு வந்து உன் மேலே ஃபைத் இருக்குது, நான் வந்து உன்னை நம்புகிறேன், உன்னோட மொத்த பவரை எனக்கு வந்து காட்டு, உன்னோட ஸ்ட்ரென்த்தை வந்து நீ மறைக்காத, என்கிட்ட மொத்த பவரையும் வந்து காட்டு, என்னோட ஹார்ட்டை குத்திரு, என்னை வந்து கொன்று அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து கேட்குறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு போதும் நிறுத்துங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். அடுத்த செகண்டே மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போயிடுது. இவங்க எந்திரிச்சிட்டு, நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் நான் அது இப்படி சொல்லி கூப்பிடாதுன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்ல, நம்ம ஹீரோ வந்து நான் அப்படி சொன்னால் மட்டும் தான் நீங்கள் என் பேச்சை வந்து கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோ வந்து அவங்க கிட்ட என்னோட மொத்த ஸ்ட்ரென்த்தையும் அவங்க கிட்ட வந்து காமிச்சிட்டேன், இது போதுமா மாஸ்டர்னு சொல்லி கேட்க, இது வந்து போதும், ஆனால் நீ சொன்னதை என்னால் வந்து நம்பவே முடியாது, ஏன்னா நீ வந்து உன்னோட பவர் வந்து மறைச்சி வச்சுட்டு தான் வந்து என்கிட்ட சண்டை போடுறன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து நீங்களுமே உங்களோட பவர் வந்து மறைச்சி வச்சு தான் சண்டை போட்டீங்க, அதுவும் இல்லாமல் நீங்கள் கடைசியாக எதுக்கு அந்த வார்த்தையை திருப்பி சொன்னீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். அப்படியே வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து போகிறாங்க. நம்ம ஹீரோ வந்து அவங்க காப்பாற்றிருப்பாங்க இல்லையா அந்த கிணத்துக்குள்ளேருந்து, அப்படி காப்பாற்றும் போது அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நீ ஸ்ட்ராங்காக மாறு, உன்னால் முடிஞ்ச அளவுக்கு பவர்ஃபுல்லாக மாறிட்டு என்னை வந்து நீ கொன்று அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க. அதுதான் வந்து அவங்க வளர்க்குறதுக்கு ஒரு காம்பன்சேஷனாக வந்து கேட்பாங்க. நம்ம ஹீரோ கிட்ட அவங்க ப்ராமிஸுமே வந்து வாங்குவாங்க. நம்ம ஹீரோவுமே வந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் வந்து பண்ணுவான். அப்படி தான் வந்து இவங்க 2 பேருமே வந்து சேர்ந்துருப்பாங்க. நம்ம ஹீரோவுமே வந்துட்டு என்னோட அம்மாவோட இடத்துல வச்சு பார்க்குற ஒரு ஆளை நான் எப்படி என்னோட சொந்த கையால் வந்து கொல்ல முடியுன்றமா சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ அப்படியே வந்து ப்ரெசென்ட் வந்து காட்டுறாங்க. 2 பேர் சண்டை போட்டதில் மொத்த ஊரே வந்து வெடிஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு. அதாவது அந்த ஃபாரஸ்ட் இருக்கு இல்லையா, பாதி ஃபாரஸ்ட் வந்து காலியாக ஆயிடுச்சு, மொத்த மரமே காணாமல் போயிடுச்சு. அதுவும் இல்லாமல் பெரிய பெரிய ஓட்டெல்லாம் வந்து விழுந்திருக்கு. இங்கேருந்து அவங்களுமே கிளம்பிடுறாங்க. கிட்டத்தட்ட கொஞ்ச நேரம் கழிச்சு யூஎன் ஓவன் இருக்கு இல்லையா, அதாவது நம்மளோட ஹீரோவோட ஹைட் அவுட்டு, அந்த இடத்த வந்து காட்டுறாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து போய் இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். இதுதான் என்னோட மாஸ்டர், அவங்க வந்து கொஞ்சம் நாட்களுக்கு இங்கே தான் வந்து தங்க போகிறாங்க, ஸோ அதனால் பயப்படாமல் கொஞ்சம் நர்வஸாக இல்லாமல் அவங்கள வந்து பார்த்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லுவான். நம்ம ஹீரோ வந்து என்னடாச்சுன்னு சொல்லி பார்த்தா அந்த இடத்துல மொத்த கும்பலும் பயத்தில் வந்து இருக்கும். லிட்டராக ஃபேண்டோஸ்லேருந்து அலெக்ஸ்லேருந்து பின்னாடி அவங்களுக்கு பின்னாடி வந்து நம்ம ஹேண்ட்ஸு ஷர்டன்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒழிஞ்சிட்டு இருப்பாங்க பயத்தில். இவங்களுக்கு வந்து அந்த ப்ரெஷர் வந்து ரொம்பவுமே ஃபீல் ஆகும். அதனால் நம்ம ஹீரோ வந்துட்டு இவங்களோட ப்ரெஷரை பார்த்து பயப்படாதீங்க, இவங்க வந்து சும்மா விளையாடுறாங்க அவ்வளோதான்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லுவான். அப்போ நம்மளோட அலெக்ஸ்மே வந்து என்னடா இதுன்ற சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். இப்போ நம்மளோட ஹீரோ வந்து ஹேண்ட்ஸை பார்த்து ப்ரொஃபஸர் செலினா எங்கன்னு சொல்லி கேட்க, அவங்கள வந்து பத்திரமா தான் வேர்டிக்குள்ளே வந்து வச்சிருக்கேன்றமா சொல்லிட்டு அவன் வந்து சொல்லுவான். சரி ஓகே, நான் அவங்கள வந்து பார்க்க போகிறேன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பிட்டு அவனோட மாஸ்டர் கிட்ட பசங்களை வந்து பயன்படுத்தாதீங்கன்றமா சொல்லிட்டு போவான். அப்போ இவங்க வந்துட்டு நான் ஏன்டா இவங்கள போய் பயன்படுத்த போகிறேன் அப்படின்றமா சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. நம்மளோட ஹேண்ட்ஸ் வந்து பயத்தில் அப்போ நானும் கிளம்புறேன் அப்படின்றமா சொல்லிட்டு லைட்டாக கிளம்ப இவங்க வந்து நீ போகிறதுக்கு என்ன அவசியம் அப்படின்றமா சொல்லிட்டு அவங்க வந்து கேட்குறாங்க. அதுவும் இல்லாமல் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க எல்லாரையும் வந்து இப்போ தான் கவனிக்க ஆரம்பிக்கிறேன், நீங்கள் எல்லாருமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கீங்க, என்னோட சிஷ்யன் வந்து அவனுக்கு சிஷ்யங்களாக நிறைய பேர் வந்து கரெக்டாக பிடிச்சி வச்சுருக்கான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ அப்படியே வந்து கரெக்டாக இது நடந்துட்டு இருக்கும் போதே வெளியில், அதாவது லேத்தபேக்கோட ஃபாரஸ்ட், இவங்க 2 பேர் சண்டை போட்டிருப்பாங்களே அந்த இடத்துல வந்து நிறைய போலீஸ் வந்து நின்றுட்டு இருக்காங்க. நின்றுட்டு கடவுளே இங்கே என்ன போரா வந்துச்சு, இந்த மாதிரி பம்பார்ட்மெண்ட் வந்து இங்கே எப்படி நடந்துச்சுன்றமா சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்த ரிப்போர்ட் படி என்ன ஆச்சு அப்படின்றமா சொல்லிட்டு வந்து கேட்க, மற்றவங்களாம் வந்து இந்த மொத்த
வானமே வந்து ரெட் கலராக மாறினதை வந்து பார்த்தாங்களாமா. அதுவும் இல்லாமல் நிறைய சவுண்ட்லாம் வந்து கேட்டுச்சான் பயங்கரமாக அப்படின்னுமா சொல்ல என்னது வானம் ரெட் கலரில் மாறிச்சா, ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது அப்படின்னுமா சொல்லிட்டு இவன் வந்து சொல்கிறான். அப்போது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ஆள் வந்துட்டு மேபி 2 பவர்ஃபுல்லான மியூசிஷியன்ஸ் வந்து சண்டை போட்டிருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா. இது பார்க்க கொஞ்சம் சிமிலராக தான் இருக்குது. இந்த மாதிரி நான் ஒரு சில டிஸ்ட்ரக்ஷன் மேஜிக்ஸ் வந்து நான் முதல்ல வந்து பார்த்துருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே வந்து பார்க்க, அப்போ கூட எந்த கைண்ட் ஆஃப் மியூசிஷியன்ஸ் வந்து இங்கே சீக்ரெட்டாக வந்து ஃபைட் பண்ண வந்திருப்பாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து இந்த ஆள் வந்துட்டு மியூசிஷியன்னா கண்டிப்பாக ரேங்க் 6க்கு மேலே தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களால தான் இந்த மாதிரி டேமேஜ் வந்து பண்ண முடியும். அப்போ கூட இது இம்பாசிபிள். ஏன்னா மியூசிஷியன் ரேங்க் 6க்கு மேலே இருக்க மியூசிஷியன்ஸ்லாம் இங்கே என்ன பண்ணுறாங்க, இங்கே எதுக்கு அவங்க வந்து சண்டை போடுறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பார்த்துட்டு இருக்கும்போதே திடீர்னு ஒரு ஆள் வந்து வரான். அப்போ இவங்கெல்லாம் லுமன்சஸ் ரிலீஜியஸ் ஆர்டரோட பாலடின்ஸ் தானன்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. இவனுங்க எதுக்கு இங்கே வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்க்க, அங்கேருந்து ஒரு ஆள் வந்துட்டு கடவுளோட பேர் மூலிமா நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், உங்களை பார்த்ததில் ரொம்பவுமே சந்தோஷம், இங்கே என்ன ஆயிருக்கு, நான் வந்து கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணதுக்கு தான் வந்திருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்ல, அப்போ ஆப்போசிட்டில் இருக்கவர் வந்துட்டு உங்களுக்கு எதனா இன்ஃபர்மேஷன் வேணும்னா நீங்கள் வந்து விட்டு கொடுத்துருங்க, ஏன்னா எங்களுக்கே வந்து எந்த க்ளூவுமே வந்து கிடையாது அப்படின்னுமா சொல்லிட்டு அவர் வந்து சொல்ல, என்னோடய கமாண்டர் நீங்கள் வந்து இங்கே என்ன நினச்சுன்னு உங்களுக்கு தெரியுதா தெரியலையா, நீங்கள் முதல்ல கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினச்சன்றமா சொல்லிட்டு இருந்தாலும் வந்து சொல்கிறாரு. அப்போ அது வந்து உண்மையான்றமா சொல்லிட்டு ஆப்போசிட்டில் இருக்க ஆள் வந்து கேட்க, ஆமாம் நாங்கள் வந்து லார்ட் லுமன்சஸோட சர்வன்ட்ஸு, எங்களால் வந்து கிளியராகவே வந்து சொல்ல முடியுது, இது வந்து அந்த வேம்பையரோட வேலை தான், இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது அந்த வேம்பையர் தான்றமா சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. அதாவது இந்த உலகத்தில் கடைசியாக ஒரே ஒரு வேம்பையர் தான் வந்து உயிரோட இருக்காமா, அந்த வேம்பையர் தான் இதுக்கு பின்னாடி இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இவனுக்கு வந்து கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சிடுறானுங்க. ஆக்சுவலாக நம்மளோட ஹீரோட மாஸ்டருமே ஒரு வேம்பையர் தானே, ஸோ அதனால் இந்த இடத்துல இது வந்து போயிட்டுருக்கும். இப்போ அப்படியே லேத்தபெக்கு வெளில வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் நம்மளோட செலினாவை வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்மளோட செலினா வந்துட்டு என்னை வந்து மன்னிச்சிருங்க, நான் வந்து மயங்கிட்டேன் திடீர்னு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல, நம்ம ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து கவலைப்படாதீங்கன்ற மாதிரி சொல்கிறான். அப்போ சரி நான் வந்து ஸ்கூலுக்கு வந்து திரும்பி போகிறேன், நீங்கள் வந்து என்னை ப்ரொடெக்ட் பண்ணது ரொம்பவே தேங்க்ஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்ல, நம்ம ஹீரோ வந்துட்டு பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்லி செலினா வந்து அமுச்சு வச்சிடறான். அப்படி அமுச்சு வச்சுட்டு என்னை ஃபாலோ பண்ணுறது நிறுத்து, ஃபஸ்ட்டு வெளியே வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அப்போ திடீர்னு பின்னாடி இருந்து ஒரு ஆள் வந்து வரான். வந்துட்டு என்னை வந்து மன்னிச்சிருங்க, நான் வேணே வந்து பண்ணல, ப்ரொஃபஸர் லூட்கர் செல்சி தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆள் வந்து சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த ஆளுன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆளோட ட்ரெஸ்ஸை வச்சு பார்க்கும்போது அந்த ஆள் வந்துட்டு நான் லார்ட் லுமன்சஸோட ஒரு பிலீவர், அதுவும் இல்லாமல் லுமன்சஸோட ஒரு பிஷப் நான் தான்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு லுமன்சஸோட ஒரு பிலீவரான்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, நீங்கள் இங்கே வந்ததுக்கான காரணத்தை வந்து சீக்கிரமாக என்கிட்ட வந்து சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்ல, ஓ அப்படியா, நான் வந்து சொல்கிறேன், நான் வந்து உங்ககிட்ட ஒரு ஆஃபர் வந்து மேக் பண்ணுறதுக்காக பார்த்தேன். ஏன்னா என்னால் மற்றவங்க சென்ஸ் பண்ண முடியாத ஒரு விஷயத்த வந்து என்னால் வந்து சென்ஸ் பண்ண முடியுது. உங்ககிட்ட அந்த சாக்கர்ட் பவர் வந்து இருக்குது, கடவுள் ப்ளஸ் பண்ண அந்த பவர் வந்து இருக்குது, உங்களுக்குள்ளே வந்து அது ஃப்ளோ ஆகிட்டுருக்கு மிஸ்டர் லூட்கர்ன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆள் வந்து சொல்ல, நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன ஹோலி ஆர்டராக கன்வெர்ட் பண்ண சொல்கிறீங்களா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேட்குறான். அது வந்து அந்த மாதிரி வந்து கிடையாது, பட் உங்களோட பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் வச்சு நீங்கள் என்ன வேணால் பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆள் வந்து சொல்ல, நம்ம ஹீரோ வந்துட்டு என்னை பற்றி நீங்கள் இப்படி யோசிச்சிங்கன்னா இந்த இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கவே கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துல சொல்லுவான். அப்போ இந்த ஆள் வந்துட்டு அப்போது சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன், கடவுளை எல்லோரும் கூடயும் இருந்து எல்லாரையும் வந்து காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆள் வந்து அங்கேருந்து கிளம்புறாப்புல. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு யாருனாலையும் வந்து நோட் பண்ண முடியாதுன்னு நினச்சேன், ஆனால் என்னோடய சீல் மேஜிக் வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகலன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் நிறைய ஐடென்டிட்டி யூஸ் பண்ணதுனால என்னோடய டிவைன் பவரும் ரீசெண்டாக நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால தான் வந்து எல்லாருமே வந்து ஈஸியாக கெஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு போல். எனக்கு தெரிஞ்சு நான் சீலிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணுறதுக்கான டைம் வந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான். இப்போ அப்படியே அந்த இடத்துலேருந்து நம்ம ஹீரோ வந்து அவனோட ஹைடவுட்க்கு வந்து போகிறான், அதாவது நம்மளோட மாஸ்டர் இருக்க இடத்துக்கு. அங்கே போயிட்டு மாஸ்டர் நான் வந்துட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து வந்துட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. அப்போ எல்லாருமே வந்து கீழே ஒரு மாதிரி களைச்சி போய் உட்காந்துருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஏன் என்னோட ஆளுங்களாம் இப்படி களைச்சி போய் உட்காந்துருக்காங்க, என்ன பண்ணீங்கன்னு சொல்லி கேட்க, நான் எதுவுமே பண்ணல, சும்மா அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கலான்னு பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து உண்மையாக சொல்ல போனால் என்னோட சிஷ்யா நீ வந்து ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்க, ஏன்னா இந்த மாதிரி ஆளுங்களை நீ வந்து எப்படி ஒரே லைனுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தேன்னு தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்ல, நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த உலகத்தையே நான் வந்து சுற்றி வரேன், ஸோ அதனால் எனக்கு யாரெல்லாம் தெரிஞ்சாங்களோ அவங்களெல்லாம் பிடிச்சி தான் இந்த மாதிரி வந்து மாற்றினன்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லுவான். அப்போது அவங்க வந்துட்டு இந்த ஃபேண்டஸை பார்த்து அவன் ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒரு ஆளாக தான் வந்திருக்கான். அப்புறம் இந்த பீஸ்ட்மேனு பக்கத்தில் இருக்கவன் அந்த அலெக்ஸு அவனுமே வந்து ஒரு மாதிரி நல்லா தான் வந்து ஃபைட் பண்ணுவான் போல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க.
இவங்க எல்லாத்தையும் தாண்டி அந்த பையன் அவன் வந்து ஒரு ஹியூமன் தான், பட் அவன் ஒரு பீஸ்ட் மாதிரி வந்து என் கண்ணுக்கு தெரியுறான். அப்புறம் அவனுக்குள்ளே டீப்பாக ஒரு பவர் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க நம்ம ஹேண்ட்ஸை பற்றி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து அமைதியாக நின்று பார்த்துட்டு இருப்பான். நீ வந்து நல்ல வேலை பார்த்துருக்க, இவங்க எல்லாரையும் கரெக்டாக வந்து பிக் பண்ணியிருக்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்ல, நம்மளோட ஹீரோ வந்து எனக்கு வந்து தெரியுன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ நீ எதுக்காக இவங்க எல்லாரையும் வந்து ஒன்று சேர்த்துட்ருக்க, நீ வந்து எதை அச்சீவ் பண்ண போகிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து நம்ம ஹீரோவை பார்த்து கேட்க, நம்ம ஹீரோ வந்து அமைதியாக இருப்பான். அப்போ உன்னோட மாஸ்டர்கிட்ட கூட வந்து சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு விஷயமா, சரி ஓகே அது வந்து டைம் வரும்போது எனக்கு வந்து சொல்லுன்றமா சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து என்னை மன்னிச்சிருங்க மாஸ்டர், அதுக்கு நான் டைம் வரும்போது கண்டிப்பாக வந்து சொல்கிறேன்றமா சொல்லிட்டு சொல்லுவான். அதுக்கப்புறமா மாஸ்டர் நான் வந்து உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வந்து வைக்கணும், என்னோட சீலிங் டெக்னிக் வந்து நீங்கள் ஒரு வாட்டி வந்து ஒழுங்காக கவனிக்கிறீங்களான்ற மாதிரி சொல்லி கேட்க, சீலிங் டெக்னிக்கான்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து கேட்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து ஆமாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லுமன்சிஸோட ஒரு பைஷப் வந்து என்கிட்ட வந்தான், வந்துட்டு என்கிட்ட ஏதோ பவர் வந்து ஃப்ளோ ஆகிறதா வந்து பார்த்ததா வந்து சொன்னான். ஸோ அதனால் என்னோடய ட்ரூ ஐடென்டிட்டியை அந்த லுமன்சஸ் ஹோலி ஆர்டர் வந்து கண்டுபிடித்து ரொம்ப நாள் வந்து ஆகாது, அதனால் நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லி கேட்க, அவங்க வந்துட்டு ஒரு வேளை உன்னோட பவர் வந்து வீக்கன் ஆகிருக்கும் அப்படின்னு நம்ம அவங்க வந்து சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு மேபி இருக்கிறது வாய்ப்பு இருக்குது, ஏன்னா நம்ம ஆல்ரெடி வேறு ஃபைட் பண்ணோம் இல்லையா, அதுவும் இல்லாமல் உங்களோட ப்ரெசன்ஸே அவனுங்க கண்டுபிடிக்கிறது வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ வந்து சொல்ல, அவங்க வந்துட்டு இந்த நாய்ங்கெல்லாம் பார்த்து நான் வந்து பயந்து ஓட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ அவங்க வந்துட்டு நான் உன்னோட சீலிங் டெக்னிக்கை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ நம்மளோட ஹீரோ வந்து ஆமாம் அது வந்து பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்ல, அதுக்கு அவங்க வந்து எனக்கு கொஞ்சம் டைம் வந்து தேவைப்படும், அதனால் நீ வந்து வெயிட் பண்ண, அது வந்து அந்தளவுக்கு கஷ்டம்லாம் வந்து கிடையாது, அதுவும் இல்லாமல் இப்போது நீ சப்போஸ் இந்த டெக்னிக் வந்து இப்போ சீல் பண்ணிட்டேன்னா உன்னோட பவர் வந்து உன்னோட லிமிட்டை வந்து ரீச் பண்ணிடுச்சுன்னா உன்னால் அந்த பவர் வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து எனக்கு வந்து தெரியுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல, இல்லை உனக்கு வந்து தெரியாது, நீ வந்து உன்னோட லிமிட்டை ஒன்ஸ் நீ ரீச் பண்ணிட்டேன்னா இது வந்து ஒன்றை மட்டும் அஃபெக்ட் பண்ணாது, உன் கூட இருக்கவங்களையும் வந்து அஃபெக்ட் பண்ணும், அதுவும் இல்லாமல் நீ வந்து எனக்கு ஆல்ரெடி ப்ராமிஸ் பண்ணியிருக்க அதை வந்து மறந்துடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லுவான். அப்புறம் நம்ம ஹீரோ வந்து மாஸ்டர் சொன்ன மாதிரியே என்னோடய பவர் வந்து இப்போது டெம்பரரியாக நான் வந்து சீல் பண்ணி வைக்க முடியும், பட் அதை அப்படியே விட்டால் அது வந்து வீக் ஆகிட்டே வந்து போகும், ஏன்னா நான் டிவைன் பவரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னா அந்த மாதிரி தான் ஆகும். அதுவும் இல்லாமல் நான் இப்போ ஃப்யூச்சரில் ஃபேஸ் பண்ண போகிற எனிமீஸை பற்றி யோசிச்சாலே எனக்கு வந்து தெரியுது, கண்டிப்பாக டிவைன் பவர் இல்லாமல் என்னால் கண்டிப்பாக ஜெயிக்கவே அந்த முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்ருக்கான். அதுக்குள்ளே நான் சீக்கிரமாக அந்த ஹோலி நேஷனை வந்து முடிக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டு, இப்போதைக்கு என்னோடய கோல் வந்து சிம்பிள் தான், நான் சீக்கிரமாக வந்து இந்த டே ட்ரிப்பில் வந்து அந்த ரெலிக்கோட ஃப்ராக்மெண்ட் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். இப்போ கரெக்டாக ஒரு வாரம் கழித்து லிண்டன்பர்கோட ஸ்டேஷன் தான் வந்து காட்டுறாங்க, அதாவது டே ட்ரிப் அன்றைக்கி தான் வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து அவனோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கூப்பிட்டு வந்துட்டான். இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு உங்களை வந்து மென்டாரிங் பண்ண போகிற ஆளுங்கள்லாம் வந்துட்டு சென்ட்ரல் பிளாஸாவில் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஸோ அதனால் அவங்க வந்து உங்களை கைட் பண்ணுவாங்க, மற்றபடி நீங்களாம் வந்து தனியாக எங்கேயும் போகாதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க, இதுதான் வந்து கேப்டன் லிண்டன்பர்க் சொல்லிட்டு, ஏன்னா அந்தளவுக்கு அழகாக ரொம்பவுமே சூப்பராக வந்து எல்லா இடமே வந்து இருக்குது. அப்போ எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து இந்த இடம் நான் கடைசியாக வந்ததுமே ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து வந்தேன், பட் இது வந்து ரொம்பவே டெவலப் ஆகிருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான். பார்த்துட்டு நான் ஒரிஜினலாக சொல்ல போனால் இந்த இடத்துக்கு நான் கெரார்டுன்ற ஐடென்டிட்டியோ தான் வந்திருக்கணும், பட் இந்த இடத்துல நான் ப்ரொஃபஸர் ஐடென்டிட்டியோட வந்திருக்கேன், இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கலன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பேசிகிட்டே வந்துட்டுருப்பான். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஃபவுண்டைன் பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக பார்த்துட்டு இருக்க, அப்போ முன்னாடி வந்து ஒரு சில ஆளுங்க நிற்கிறாங்க, இவங்க தான் ட்ரிப்போட மென்டராக இருப்பாங்கன்னு சொல்லி பார்க்குறாங்க. யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மர்சனரியோட மெஜிஷியனான கேரோலைன் மொனாக், அதுக்கப்புறமா மர்சனரியோட மெஜிஷியனான பிரோன், அதுக்கப்புறமா ஸ்காலர்ஸ் அசோசியேஷனோட மெம்பர் ராய்னா, அதுக்கப்புறமா நம்மளோட டிடெக்டிவான கேசி செல்மோர், இவங்க எல்லோரும் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மென்டராக வந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே ரொம்பவே அமேசிங்கான ஆளுங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன்றமா சொல்லிட்டு இவங்க எல்லாருமே, அதாவது இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ப்ரொஃபஸர் லூட்கர் செல்சே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் வந்து கேட்குது. நம்ம ஹீரோ வந்து திரும்பி பார்த்துட்டு, ஓ நீங்கள் மிஸ் வெரோனிகா அவங்க தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். ஆமாம் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கான்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கான்னு எனக்கு வந்து தெரியல, நம்ம வந்து ஃபஸ்ட் எபிசோடில் பார்த்தோம் இல்லையா, வெரோனிகான்னு சொல்லிட்டு வைஸ் கேப்டன் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் கோல்ட் ஸ்டீல்னு சொல்லிட்டு அவங்க தான் இது. இவங்க வந்து நம்ம ஹீரோ பார்த்தோன்னே இவங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோவே ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோ வந்து நீங்கள் இங்கே வந்ததுக்கான காரணன்ற மாதிரி சொல்லி கேட்க, ஷாரன்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், அதனால தான் வந்து இம்பீரியல் ஃபேமிலி வந்து நைட் ஆர்டர் வந்து டிஸ்பேச் பண்ணாங்க, அப்புறம் அவங்களோட சேஃப்டிக்காக தான் நாங்கள் வந்திருக்கோன்ற
இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து நீங்கள்லாம் ஜென்ரலாக அந்த மவுண்டன் ரேஞ்ச் பக்கம் செக்யூரிட்டிக்காக தானே இருப்பீங்க, ஸோ அதனால் ஏன் இப்போ நீங்கள் அங்கே போகலையான்னு சொல்லி கேட்க, இல்லை இப்போதைக்கு யூட்டா கிங்டமில் இருக்க அந்த சிவில் வார் வந்து முடிஞ்சிருச்சு, ஸோ அதனால் அந்தளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்து அந்த இடத்துல வராது, அதனால தான் நாங்கள் வந்து இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்புறம் நாங்கள் மட்டும் இந்த இடத்துல வந்து வரல, நைட் கிராலர் ஆர்டருமே வந்து வந்திருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. யாருன்னா டெரினா லைனாவில் இருக்காங்களே அவங்களுமே வந்து இந்த இடத்துல வந்து வந்திருக்காங்க. சரி, இப்போ நான் இங்கேருந்து கிளம்புறேன்ற மாதிரி சொல்லிட்டு வெரோனிகா வந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோவே நானும் கிளம்புறேன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு, நம்ம ஹீரோ வந்து யூட்டா கிங்டம் வந்து இப்போ ஸ்டெபிளைஸ்டாக இருந்தாலுமே கண்டிப்பாக பார்டரில் வந்து இந்தளவுக்கு வீக்காலாம் வந்து செக்யூரிட்டி வைக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல நைட் கிராலர் ஆர்டர் சேர்ந்த ஆளுங்களும் வந்திருக்காங்கன்னா கண்டிப்பாக கேபிட்டல் ஏதோ சீரியஸான விஷயம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து சனேடா கிட்ட வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு விசில் மாதிரி வந்து யூஸ் பண்ணுறான். இது வந்து வெறும் எல்ஸோட காதுக்கு மட்டும் தான் வந்து கேட்கும், அதை வந்து யூஸ் பண்ணுறான். இதை வந்து நம்மளோட சனேடாவோட காதுக்குமே வந்து விழுந்தோடனே நம்மளோட சனேடா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு லெட்டரில் எழுதி இதை வந்து பறக்க விட்டு நம்மளோட ஆளுங்களுக்குமே வந்து தெரியப்படுத்திடுறாங்க. இப்போ அப்படியே வந்து மாற்றி நம்மளோட டெரினா அண்ட் வெரோனிகா வந்து காட்டுறாங்க. நம்மளோட டெரினா வந்துட்டு கேப்டன் வந்து கேபிட்டலுக்கு வரலையான்னு சொல்லி கேட்க, இல்லை வந்து இப்போ நார்த்தில் வந்து இருக்காரு, அதுவும் இல்லாமல் கேப்டன் வந்து கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் எங்களை வந்து இங்கே விட்டுருக்காருன்றப்பா சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போது வெரோனிகா வந்துட்டு நைட் கிராலோட சேர்ந்த ஆளுங்களாம் வந்திருக்காங்கன்னா அப்போது கேபிட்டலில் எதனா முக்கியமான விஷயம் நடக்குதான்ற மாதிரி சொல்லி கேட்க, அதுக்கு நம்மளோட டெரினா வந்து ஸ்பெசிஃபிக்காக எனக்கு எந்த விஷயமே வந்து தெரியாது, பட் கிராண்ட் டச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா பேட்ரோலுக்காக ஒரு ஆர்டர் வந்து கொடுத்துருந்தாரு, அதனால தான் வந்து வந்தோன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்ல, ஈவன் ஆர்டர் ஆஃப் நைட் கிரால் கூட வந்து இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு தெரியாமல் தான் இருக்காங்களான்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து பார்க்குறாங்க. அப்போ இவங்க வந்து ஆமாம் இதை வந்து எனக்கு சொல்கிறதுக்கு பிடிக்கலனாலும் உண்மை அதுதான்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. இந்த இடத்துல லிபரேஷன் ஆர்மி வந்து மூவ் வந்து மேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா இருப்பாங்க. அப்போ தூரத்துலேருந்து நம்மளோட ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் வந்து இவங்களே வந்து பார்த்துட்டு இருப்பான். அப்போ வந்து நம்மளோட ஹீரோ கூட செலினா தான் வந்திருப்பாங்க. அப்போது நம்மளோட ஹீரோ கிட்ட செலினா வந்துட்டு நைட்ஸ் எல்லாம் வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்க, நம்மளோட ஹீரோ வந்து தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லுவான். அப்போது செலினா வந்து மேபி இம்பீரியல் ஃபேமிலி வந்து கூட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்ல, மேபி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது, அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து கூட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க, ஸோ மேபி நம்ம வந்து கவலைப்படுறதுக்கு எதுவும் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லுவான். அப்புறம் நம்ம ஹீரோ வந்து டெரினா லைனாவில் இங்கே வந்திருக்காங்கன்னா கண்டிப்பாக எதனா விஷயம் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து சொல்கிறான். அதாவது பாஸ்ட்டில் நம்ம ஹீரோ வந்து ஃபேண்டம் தீஃப், அதாவது ஆர்சன் லூப்பின்னு சொல்லிட்டு ஒரு ஐடென்டிட்டி வந்து யூஸ் பண்ணியிருப்பான் இல்லையா, அதாவது நம்ம ஜேம்ஸ் மோரியாட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஐடென்டிட்டி பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி ஆர்சன் லூப்பின்னு சொல்லிட்டு ஒரு ஐடென்டிட்டி வந்து யூஸ் பண்ணியிருப்பான். அப்போது இந்த டெரினா தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து சேஸ் பண்ணி வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ ரொம்பவுமே கஷ்டப்பட்டிருப்பான், ஏன்னா அந்தளவுக்கு அவங்க வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ஆள், அப்படியே வந்து ஜஸ்ட் மிஸ்ல வந்து தப்பிச்சிருப்பான். மேபி இந்த இடத்துல அவங்களால வந்து நம்ம ஹீரோ வந்து கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நின்றுட்டு இருப்பான். திடீர்னு டெரினா வந்து நம்ம ஹீரோவை பார்க்க நம்ம ஹீரோ வந்து டக்குன்னு வந்து ஷாக் ஆயிடுவான். அப்போ நம்மளோட வெரோனிகா வந்து என்ன ஆச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு டெரினாவை பார்த்து கேட்க, டெரினா வந்து மற்றவங்களாம் பேசிகிட்டு இருக்க ஆள் தான் இவருன்ற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு இவங்க வந்து ப்ரொஃபஸர் லூக்கஸ் செல்சிவா, ஆமாம் நாங்கள் வந்து ட்ரெயின் டெரரிஸ்ட் அட்டாக் அப்போ மீட் பண்ணிக்கணும், அவர் தான் வந்து ரூட்கர் செல்சின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறாங்க. அப்போது நம்மளோட டெரினா வந்துட்டு ஆமாம் என்னோடய சபார்டினேட்ஸில் ஒரு ஆள் வந்து அவனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, பட் இதுதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து மீட் பண்ணாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பார்த்துட்ருப்பாங்க. அப்புறம் இது ஏன் ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக எனக்கு வந்து ஃபீல் ஆகுதுன்னு தெரியல, நாங்கள் ஆல்ரெடி மீட் பண்ண மாதிரி எனக்கு வந்து தோணுதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ அவங்க வந்து மேபி என்னோடய மனப்பிரமையாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்து பயத்தில் வந்து யோசிச்சுட்டு இருக்கான், என்னாச்சு அவன் எதுக்கு என்ன இப்படி வந்து திடீர்னு வந்து பார்த்தா என்ன பிரச்சனைன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருப்பான். ஒருவேளை வந்து கண்டுபிடிச்சிருப்பாளோன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இல்லை அதை பற்றி கவலைப்படுற டைம் வந்து எனக்கு இப்போ இல்லை, நான் வந்து பிளான் பண்ண மாதிரியே வந்து எல்லா விஷயத்தையும் வந்து நடத்தணுன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ அப்படியே லிடன்பர்கில் ஒரு டெம்பரரியான ஒரு ஹைட் அவுட்டை வந்து மதியானம் வந்து காட்டுறாங்க. நம்மளோட ஹீரோக்கு வந்து நம்மளோட சனேடா அமைச்ச லெட்டர் வந்து வந்திருக்கும். நம்ம ஹீரோ வந்து இது வந்து வாய்ப்பே இல்லை, ஏன்னா விளையாடுறீங்களான்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருப்பான். ஏன்னா எம்பையரில் 3 நைட் ஆர்டர்ஸில் 2 பேர் இங்கே தான் இருக்காங்க, ஏன் வந்து வந்திருக்காங்க, எதனா முக்கியமாக இங்கே வந்து நடக்க போதா, நான் நினச்ச மாதிரி ஸ்மூத்தாக வந்து முடியாது போலையே, என்னால் வந்து முடியாதுன்றமா சொல்லிட்டு அவன் வந்து கதறிட்டு இருப்பான். அப்போது பின்னாடி வந்து நம்மளோட மாஸ்டர் வந்து என்ன ஆச்சு எதனா பிரச்சனையாக இருக்கான்னு நான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து கேட்க, இல்லை ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட ஹேண்ட்ஸ் வந்து சொல்லுவான். அப்போ வந்து சரி ஓகே நான் வந்து இங்கே கொஞ்சம் வாக்கிங் போகலான்னு நினச்சேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல, நம்மளோட ஹேண்ட்ஸ் வந்து எனக்கு இப்போ தான் ஹீரோ கிட்டேருந்து ஒரு லெட்டர் வந்து கிடச்சிச்சு, கேபிட்டலில் ஏதோ விஷயம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன், ஸோ அதனால் அவங்களுக்கு எதனா ஐடியா இருக்கா மிஸ் லேடி கிராண்டர்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து கேட்க, எனக்கு வந்து தெரியல, அதுவும் இல்லாமல் என்னோடய சிஷியனோட சபார்டினேட் நீ தான்,
உனக்கு தான் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணும், நீயே வந்து கண்டுபிடிச்சிக்கொன்றமா சொல்லிட்டு அவங்க வந்து வில்லத்தனமாக நம்மளோட ஹேண்ட்ஸை பார்த்து வந்து பேசுகிறாங்க. அப்போ நம்ம ஹேண்ட்ஸ் வந்து ஓகேன்றமா சொல்லிட்டு இப்போ நான் என்ன தான் பண்ணுறதுன்ற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு, சரி ஓகே ஃபர்ஸ்ட் நான் வந்து அண்டர் கிரவுண்ட் வாட்டர்வேஸ் வந்து போய் செக் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருப்பான். இப்போ அப்படியே சீனை சேஞ்ச் பண்ணி லிண்டன்பர்கோட டவுன் டவுன் தான் வந்து காட்டுறாங்க. நம்மளோட கெர்லின் வந்து உங்களோட ஃப்ரீ டைம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, கேபிட்டல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சுற்றி பார்ப்போம்னு சொல்லிட்டு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக கத்த, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் லேடி கெர்லின் வந்து ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக இருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. தூரத்தில் நம்மளோட ஐரன் டெஸ்ட் வந்து பார்த்துட்டு இவங்க வந்து சான்சலரோட அலுமினி ஆமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது 2 பேரும் ஒரே ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க இல்லையா, ஸோ அதனால இவங்க வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக வந்து ஃபீல் ஆகுறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு, சரி ஓகே லியோவுமே வந்து நம்ம கூட தான் வந்து வந்தான், ஆனால் லியோ ஏன் தனியாக வந்து வந்துட்டுருக்கான், அதெல்லாம் பிரச்சனைன்ற மாதிரி சொல்லிட்டு டெஸ்ட் வந்து கேட்க நம்மளோட ஐடன் வந்து அமைதியாக வந்திருக்கான். ஏன்னா அவனுக்கு அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து யோசிச்சு பார்க்குறான். மேபி நான் அவன் பேசினதை வந்து ஒட்டி கேட்டேன் இல்லையா, ஸோ அதனால் நான் எதையும் கன்க்ளூட் வந்து பண்ணக்கூடாது, நான் வந்து என்னோட ஃப்ரெண்டை வந்து தப்பாக வந்து யோசிக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட ஐடன் வந்து ஒரு பக்கம் வந்து யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ நம்மளோட டெஸ்ட் வந்து வேணா நம்ம எல்லாரும் சேர்ந்து போயிட்டு ஸ்கியூவர்ஸ் வாங்கி சாப்பிடலாமான்னு சொல்லி கேட்க, ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்து பக்கத்தில் இருக்க ஸ்கியூவர்ஸோட கடைக்கு வந்து போகிறாங்க. அப்படி போகும்போது அங்கே ஒரு லேடி வந்து நிற்பாங்க. அவங்க பேசுகிற சவுண்டை மட்டும் பின்னாடி வந்து இவங்க கேட்கும் போது நம்மளோட ஐடன் வந்து இந்த வாய்ஸ் வந்து என்னோட மாஸ்டரோட வாய்ஸ் மாதிரி வந்துருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பார்க்குறான். அந்த லேடி வந்து திரும்பி பார்க்க, மாஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறான். அப்போ டெஸ்ட் வந்து இவங்களா உன்னோட மாஸ்டர்ன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்க, தூரத்துலேருந்து நம்ம லியோவுமே வந்து பார்த்துட்டு இவங்களை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன் யார் இதுன்றப்பா சொல்லி பார்த்துட்டு, நல்ல வேலை இவங்க எல்லாருமே வந்து அந்த இடத்துல வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, என்னை யாருமே வந்து நோட் பண்ணல, இதுதான் என்னோட ஆப்பர்ச்சுனிட்டின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ஒரு சந்துக்குள்ளே வந்து போகிறான். அங்கே போனோடனே அங்கே ஒரு ஆள் வந்து நீ ரொம்பவே லேட்டாக வந்திருக்க, சரி ஓகே பிஸ்னஸை பற்றி பேசலாம், நம்மளோட பிளான் வந்து எப்பயும் போல தான் வந்து போயிட்டுருக்கோம், இப்போ சார்னோட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து எந்த ரூட்டில் வந்து போகிறாங்க உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்க, நம்மளோட லியோவுமே வந்து அப்படியே சைலண்ட்டாக வந்து பார்த்துட்டு இருக்கான். அப்படியே சீனை சேஞ்ச் பண்ணி நம்மளோட ஐடன் அண்ட் டீம் வந்து காட்டுறாங்க. டெஸ்ட் வந்து இவங்க தான் வந்து உனக்கு ஆன்டி மேஜிக் வந்து சொல்லி கொடுத்தாங்களான்னு சொல்லி கேட்க, ஆமாம் இவங்க தான் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து சொல்கிறான். அதாவது ஒரு தெருவில் வந்து இவங்க பசியில் வந்து மயங்கி கிடந்தாங்களாமா. அப்போ நம்மளோட ஐடன் வந்து பிரெட்டை வந்து கொடுத்துருப்பாங்களாம். அதுக்கு வந்து எக்ஸ்சேஞ்சாக தான் இவங்க வந்து ஆன்டி மேஜிக் வந்து சொல்லி கொடுத்ததா வந்து நம்ம ஐடன் வந்து சொல்லுவான். அப்போ டெஸ்ட் வந்து ஒரு ஆன்டி மேஜிக்கை வந்து இவங்க வெறும் ஒரு பிரெட்டுக்காக சொல்லி கொடுத்தாங்களான்ற மாதிரி சொல்லிட்டு இது ஒரு ஃப்ளாஷ்பேக்கான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பார்க்க, ஐடனோட மாஸ்டர் இவங்களோட பேர் மேண்டலினா, இவங்க வந்துட்டு எனக்கு என்ன தெரியும் இந்த ராஸ்கலுக்கு இந்த அளவுக்கு பொட்டென்ஷியல் வந்து வரும்னு சொல்லி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்துட்டு, இதுவுமே வீதி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. சொல்லிட்டு சரி ஓகே ஐடன் எனக்கு வந்து கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு அவங்க வந்து சொல்ல, நம்மளோட ஐடன் வந்து உங்களுக்கு வேலை கிடச்சிச்சா, எனக்கு இப்போ தான் வந்து நிம்மதியாக இருக்குது, நீ இன்னொரு வாட்டி வந்து சாப்பாடு இல்லாமல் தெருவில் வந்து சாக மாட்டீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல, அதுக்கு அவனோட மாஸ்டர் வந்து ஒரு மாஸ்டர் பார்த்து எப்படா நீ வந்து இப்படி பேசுவன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா சரி ஓகே நான் கிளம்புறதுக்கு முன்னாடி உனக்கு கொஞ்சம் அட்வைஸ் வந்து கொடுக்குறேன், உன்னால் முடிஞ்சால் அவனோட மென்டார் பக்கத்தை மட்டும் நீ எப்பயுமே விட்டு கொடுத்துறாதன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்ப, நம்மளோட ஐடன் வந்து ஏன் என்னாச்சுன்ற மாதிரி சொல்லி கேட்க, யாருக்கு தெரியும் என்ன வேணால் நடக்கலாம், சரி ஓகே நான் கிளம்புறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பிடுறாங்க. கிளம்பிட்டு கொஞ்சம் தூரம் வந்து போயிடுறாங்க. போயிட்டு அவங்க ஒரு கம்யூனிகேஷன் டிவைஸ் வந்து வச்சுருக்காங்க. அதை தூக்கிட்டு நான் வந்து கேசலுக்கு வந்து திருப்பி வந்துடுறேன் கிராண்ட் டச்சஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. இப்போ டெபேக் கேசலோட காரிடர் கிளாஸ் வந்து காட்டுறாங்க. இந்த இடத்துல நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் நம்மளோட ஹீரோ செலினா இவங்க எல்லாருமே வந்து அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. அந்த இடம் ஃபுல்லாக கிளாஸ்னால் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ரொம்பவுமே சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்துட்ருக்காங்க. அப்போ நம்மளோட செலினாவுமே வந்துட்டு இம்பீரியல் ஃபேமிலி வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்து இந்த மாதிரி ஒரு டூர் சைட் வந்து கிரியேட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்ல, நம்ம ஹீரோவுமே ஆமாம் நானுமே வந்து இந்த அளவுக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் வந்து அவங்க கொடுப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கலன்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரும் பேசிட்டு போகும்போது நம்ம ஹீரோ வந்து எப்படின்னா அந்த ஃப்ராக்மெண்ட்ஸை வந்து நான் கண்டுபிடிக்கணும், அந்த ரெலிக் வந்து நான் கண்டுபிடிக்கணும், இந்த ரெலிக் ஃப்ராக்மெண்ட்ஸ்லாம் வந்து அவங்களுக்குள்ளேயே வந்து ரெசனேட் ஆகிப்பாங்க, பட் நான் அவங்களாம் எங்கே ஸ்டோர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி எனக்கு வந்து தெரிஞ்சிச்சுன்னா அதை எடுக்கிறது ரொம்பவே ஈஸியாகிடும், அதுக்கப்புறமா நான் எஸ்கேப் ஆகிறது தான் கொஞ்சம் கஷ்டன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து இந்த இடம் ஆல்ரெடி ரொம்பவே பெருசாக இருக்குது, அதுவும் இல்லாமல் நிறைய சோல்ஜர்ஸுமே இந்த இடத்துல சரௌண்ட் ஆகி நிற்கிறாங்க, நான் இந்த இடத்துல டெலபோர்ட்டேஷன் யூஸ் பண்ணாலுமே ரொம்பவே ரிஸ்கான ஒரு விஷயம் தான், நான் என்ன பண்ணுறதுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது எக்ஸ்கியூஸ் மீன்ற மாதிரி சொல்கிற ஒரு வாய்ஸு, நம்ம ஹீரோ வந்து திரும்பி பார்த்தா அவங்கள பார்த்ததில் ரொம்பவே சந்தோஷம், நான் தான் இம்பீரியல் கார்டோட கார்ட்ஸ்மேன், என்னோட பேர் ஃபேசியோன்றமா சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான், உன்னோட பேர் வந்து ஃபேசியோவாமா, இவன் வந்து ஒரு இம்பீரியல் கார்டு. அப்போ பக்கத்தில் இருக்க ஒரு ஆள் வந்துட்டு சார் ஃபேசியோ இங்கே வந்திருக்காருன்னா ரொம்பவே பர்சனல் மேட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன், ஆனாலும் இம்பீரியல் கார்டு சேர்ந்தவங்க ஏன் இங்கே வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே இருக்க ஆளில் யாரோட பேர் வந்து லூட்கர் செல்சேன்ற மாதிரி சொல்லி கேட்க, நம்ம ஹீரோ வந்து ஆமாம் நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அப்போ வந்து சார் லூட்கர் செல்சே உங்களை பார்த்ததில் ரொம்பவே சந்தோஷம், நீங்கள் என் கூட வந்து கொஞ்சம் பேச முடியுமான்னு சொல்லி அவன் வந்து கேட்க,
நம்மளோட ஹீரோ வந்து இல்லை நான் வந்து என்னோடய குரூப்போட இப்போ வந்து போயிட்டுருக்கேன், ஸோ அதனால என்னை வந்து நீங்கள் கொஞ்சம் தனியாக விட்டிங்கன்னா நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்ல, அவர் வந்து உங்களை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு சார் லூட்கர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த ஃபேஸியை வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹீரோட காதுகிட்ட வந்து சொல்கிறான். ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம என் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இந்த சீசன் 3யோட எபிசோட் 2 உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் அந்த ஆள்னு சொல்லிட்டு ஒருத்தரை மீன் பண்ணியிருக்கா இல்லையா, இவன் யார், அதுவும் இல்லாமல் இப்போ வந்து இந்த ஃபேஸியோ யார், எல்லா விஷயத்தையும் நம்ம அடுத்த எபிசோடில் வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் நம்ம ஹீரோட இவனுங்களுக்கு என்ன பிஸ்னஸ்ன்றதையும் அடுத்த எபிசோடில் வந்து ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வெயிட் பண்ணி வந்து பாருங்கள். இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் முக்கியமாக எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணி உங்களோட சப்போர்ட் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து கொடுங்க. ஸோ அடுத்த ஒரு நல்ல எபிசோட உங்களை நான் திருப்பி வந்து மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.